ரெட்ரோ திரைப்பட விழா ஒன்றில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நடிகர் விஜய் தேவரகொண்டா மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. தற்பொழுது விஜய் தேவரகொண்டா மேல என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதனுடைய முழு பின்னணி என்ன, விரிவா சொல்லுங்க. வணக்கம். நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் வெளியாகும் முன்பு ஹைதராபாத்தில் அந்த ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் விஜய் தேவரகொண்டா கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் தெரிவித்த கருத்து தொடர்பாக நடிகர் விஜய் தேவரகொண்டா மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரது கருத்துக்கள் பழங்குடி அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள காவல் நிலையத்தில் முறையாக FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் போது, அதாவது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பழங்குடியினர் பொது அறிவு இல்லாமல் போராடுகிறார்கள் என்று தேவரகொண்டா குறிப்பிட்டிருந்தார். இது பழங்குடி சமூகத்தினரிடம் கடும் அதிருப்தியை கிளப்பியது. அந்த மாநில தலைவர் அசோக் குமார் தலைமையிலான பழங்குடி சமூகத்தின் கூட்டு நடவடிக்கை குழு நடிகர் விஜய் தேவரகொண்டாவின் வார்த்தைகள் பழங்குடி குழுக்களை புண்படுத்தும் மற்றும் இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாக கூறி புகார் அளித்திருந்தது. FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் உறுதிப்படுத்த இருக்கிறது. மேலும் அதிகாரப்பூர்வ விசாரணை நடந்து வருவதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஏற்கனவே விஜய் தேவரகொண்டா அதன் பிறகு சமூக ஊடகங்களில் ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருந்தார். அதில் தனது கருத்துக்கள் இந்தியாவின் பட்டியலிட்ட பழங்குடியினரை குறிவைக்கும் நோக்கம் கொண்டவை அல்ல என்று கூறினார். பழங்குடியினர் என்ற சொல் பண்டைய போர் நடைமுறைகளை குறிக்கும் உலகளாவிய வரலாற்று சூழலில் பயன்படுத்தப்பட்டது என்று அவர் விளக்கினார். மேலும் அவரது வார்த்தைகள் யாரையாவது பாதித்திருந்தால் வருத்தம் தெரிவித்ததாக அதில் கூறினார். இருப்பினும் பழங்குடியினர் அமைப்பினர் விஜய் தேவரகொண்டா முறையான பொது கேட்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.